சத்குருவே சிவம், சத்குருவே அனைத்தும். குரு பூஜை கணக்கம்பட்டியில் விமர்சையாக நடக்க போகுது. 27, 28ன்னு சொன்னேன். ஆனால் நிறைய ஊரில் எல்லாரும் குரு பூஜை ரொம்ப ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க. நம்ம மதுரையில் ஞான சபையில் குரு பூஜை வருஷம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அவங்க 27, 28, 1 3 நாள் கொண்டாடுறாங்க. 27 சாமி பூப்பல்லக்கு ஊர்வலம் பவனி வரப்போகிறாரு. அதை ஒரு அனுபவம் சொல்ல முடியாது. அங்கே நடந்து பாருங்கள். கடவுள் நம்ம கூடவே நடந்து வருவார். அவர் முன்னாடிலாம் முதல்ல போவார். அவர் பின்னாடி நாங்கள்லாம் வருவோம். இப்போ என்னன்னா முதல்ல வாத்தியங்கள், யானை, காளை, எல்லா அம்பாரிகள்லாம் பகவான் வருவார். ஜண்டை மேளம், பின்னாடி நம்மெல்லாம் நடந்து வருவோம். இப்போ அப்படி நடக்குது. ரொம்ப விமர்சையாக இருக்கும். 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர்ன்றது ஒரு 2 மணி நேரத்தில் வந்துடுவோம். ஏன்னா கடவுள் வரார் பார்த்தீங்களா, அவரை பற்றியே பேசிக்கிட்டு சங்குநாதம் ஒழிச்சிக்கிட்டே வரும். லேடிஸ், ஜென்ட்ஸ் எல்லாருமே சங்குநாதம் ஊதிட்டு வருவாங்க. ரொம்ப கிராண்டாக கடவுள் எல்லாரையும், மதுரையில் இருக்கிற அத்தனை ஜனங்களையும் ஆசீர்வதிக்க ஊர்வலமாக வராரு. தேர் ஊர்வலம், பூப்பல்லக்கு அவ்வளோ அழகாக கிராண்டாக சாமியை உட்கார வச்சு பூப்பல்லக்கில் தூக்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி நாமக்கல்ல யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது, எல்லாரும் ஈஸியாக கடவுளை வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மார்ச் 11 சாமி சித்தியான நாள் அன்னைக்கு குரு பூஜை கொண்டாடுறாங்க. நிறைய ஊர்லங்க. இன்னும் கேட்டால் வெளிநாட்டில் கூட குரு பூஜை சாமி விமர்சையாக கொண்டாடுறாங்க. அவங்கெல்லாம் விளம்பரம் பண்ணாமல் அவங்களுடைய இதுக்கு அவங்களே பண்ணிக்கிறாங்க. வெளிநாட்டெல்லாம் அமெரிக்கா, ரஷ்யா, ஜெர்மனி, மலேசியா, சிங்கப்பூர், இந்த ஊர்லெல்லாம் கடவுளுடைய குரு பூஜை நல்ல கோலாகலமாக கொண்டாடுறாங்க. நம்மளாமும் வருஷத்துக்கு ஒரு நாள் சாமி தினமும் பவனி வராரு. சூக்ஷ்ம உடலில் வச்சு நம்ம அவருடைய விக்கிரகத்தை தூக்கிக்கிட்டு அழகாக தேர் பவனி வரப்போகிறோம். எல்லாரும் வாங்க, அந்த வைபவத்தை சந்தோஷமாக நடத்தி நம்ம கடவுளோட அருள் பெறலாம். முதல் நாள் பூப்பல்லக்கு ஊர்வலம், மறுநாள் அபிஷேகம்லாம் இருக்குது. 1 மதுரையில் விளக்கு பூஜை இருக்குது. பொங்கல் வச்சு கொண்டாடியாச்சு அவங்க. இப்போ அடுத்து விளக்கு பூஜை கொண்டாட போகிறாங்க. எல்லாரும் நம்ம கலந்துக்கிட்டு கடவுளோட அருள் பெறுவோம். வாழ்க வளமுடன், நேர்மையாக. ஸ்டே பிளஸ்ட்.